ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரசம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரசம் நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, 10 பல் பூண்டை தோலோடு சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக சேர்த்துக்கோங்க. இதோடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானலில் நம்ம அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி கழுவின தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இந்த மாதிரி காம்போடு சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு தக்காளி பழம் பழுத்ததாக சேர்த்து நல்லா கையால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கையால் மசிச்சு விடுறதுனால டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சுக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா தாளித்து இந்த மாதிரி ரசத்தில் ஊற்றிக்கோங்க. ரசம் ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நுர தள்ளி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, வெறும் இந்த மாதிரி நுர வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், சட்டுன்னு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பார்த்து வைக்கிற ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.